இல்ல 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 இல்ல, குதிரை என்னைக்கு பின்னாடி ஓடாதுப்பா. கேஸ் எப்படி இப்படி ரிவர்ஸ் ஆச்சு? எதுவுமே புரியலையே. அதுவும் சரிதான். ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. முதல்ல அருண் கொலை பண்ணது, அப்புறம் பிரீத்தி வக்கீல் கிட்ட பேசினது, கடைசி நேரத்துல வக்கீல் ரிவர்ஸா மாறினது. அது மட்டும் இல்லாம பிரீத்தி மறுபடியும் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணும்போது அர்ஜுன் தாஸ் அவங்கள தடுத்து நிறுத்தினது. இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமாவே இல்ல? நீ சொல்றது சரிதான் சானு. இன்னமும் நடந்துட்டு இருக்கு. மாமா அருண் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. அதனால அவர் அருணை கண்டிப்பா தூக்கு மேடையில ஏற விட மாட்டாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா இதெல்லாம் சௌமியாவை டென்ஷன் பண்றதுக்காக பண்றாங்களோன்னு தோணுது. இங்க பாருப்பா, ஒரு சில சமயம் நம்ம கண்ணுக்கு தெரியறது உண்மையா இருக்காது. தெரிஞ்சாகணும். அர்ஜுன் தாஸ் இந்த கேஸ்ல தோத்துட்டாருன்னா அருணுக்கு கண்டிப்பா தூக்கு கிடைச்சிரும். இந்த வீட்டோட வாரிசு ஒரேடியா போயிடுவான். அப்புறம் எனக்கு எல்லாமே கிடைச்சிரும். இன் ஷார்ட், பிரமாதமா இருக்கும். என் மாமா இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்ல? சிண்டு, மாமா இன்னும் ஜெயில இருந்து விடுதலையே ஆகல, அதுக்குள்ள நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல 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 சிண்டுக்கண்ணா, இங்க வெப்பம் அதிகமா இருக்குல்ல, அதனாலதான் ஐஸ் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். அதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. இதனால என்ன, அருண் ஜெயில இருந்து விடுதலை ஆகலன்னா எனக்கு என்ன நன்மை? அதுல நான் எதுக்கு சந்தோஷப்படணும்? அவர் என் அண்ணன் தானே. அருண் மாமா ஏன் இன்னும் விடுதலை ஆகல? அந்த வக்கீல் இருக்கார்ல, அவராலதான். இதெல்லாம் அவரோட வேலை தான். நீங்க எதுக்காக அந்த வக்கீல அடிக்கல? என்ன நீங்க கூட்டிட்டு போங்க, நான் அந்த வக்கீல அடிக்கிறேன். சிண்டு, உங்க தாத்தாவே எதுவும் சொல்ல, அப்புறம் நீ நானும் என்ன பண்ண முடியும்? நம்ம தலையெழுத்து சரியில்லப்பா. அவ மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டா. ஒருவேளை அக்கம் பக்கம் உள்ளவங்க நம்மள கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்னதான் பதில் சொல்றது? புகுந்த வீட்டை விட்டு ஏன் இங்க வந்தான்னு கேட்பாங்க. வேற என்ன செய்ய முடியும்? அப்படியே நாம ஏதாவது செய்ய முயற்சி பண்ணா நமக்கு எதிராக எல்லாரும் மாறிடுவாங்க. நீ சொல்றது சரிதான் மகேந்திரா. நம்ம மேல யாருக்குமே அக்கறை இல்ல. அவ்வளோ பெரிய வக்கீல் கடைசி நேரத்துல அவர் ரிவர்ஸா மாறி இருக்காரு. எனக்கு என்னவோ இந்த விஷயம் எங்கேயோ இடிக்குது. அப்புறம் போலீஸ்காரங்களும் கடைசி நேரத்துல வந்தது என்னமோ அருண் கையால கொலை நடந்ததும் அவரை உடனே பிடிக்கணும்னு பிளான் பண்ணி வந்த மாதிரி இருந்தது. என்ன இருந்தாலும் அருண் கையால கொலை நடந்திருக்கில்லம்மா. தான் புள்ளைய காப்பாத்துறதுக்காக பெத்தவங்க பெரிய பெரிய வக்கீல பிடிப்பாங்க. ஆனா நான் பெரிய வக்கீல பிடிச்சது என் புள்ளைய ஜெயிலே அடைச்சு வைக்கிறதுக்காக. பாம்போட விஷத்தை முறிக்கிறதுக்கு பாம்போட விஷத்தை தான் பயன்படுத்தணும். பரவாயில்ல பிரீத்தி, இப்ப வேணும்னா நம்ம 3 பேருக்கும் கஷ்டமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் இது மேக மாதிரி அப்படியே கலைஞ்சு போயிடும். கூடிய சீக்கிரம் நம்ம மகன் நம்ம கிட்ட இருப்பான். தெரியலங்க, நம்ம புள்ளைய நம்ம அடையறதுக்காக இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியதுன்னு தெரியல. என் மகனை நல்லபடியா கொண்டு வர்றதுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். இப்ப எனக்கு இருக்கிறது ஒரே சந்தோஷம்தான். என்ன அது? என் மகன் அந்த திருநங்க கிட்ட இல்லைங்கிறதான். ஜெயில இருக்கான். படு பிரீத்தி. இதெல்லாமே தாத்தாவோட வேலையா? இதை நான் இப்பவே சௌமியா கிட்ட சொல்லி ஆகணும். அதோட சாட்சி இல்லைன்னா கோர்ட்டும் அதை ஒத்துக்காதுல்ல. யார் ஃபோன் பண்றாங்கக்கா? சிண்டு தான். ஹலோ ஹலோ அத்தை,
சொல்லு சிண்டு. நான் பேசுறத கவனமா கேளுங்க. நான் இப்பதான் தாத்தாவும் பாட்டியும் பேசுறத கேட்டேன். தாத்தா என்ன சொன்னார்னா, மாமாவை மாட்டி விடுறதுக்காக அவர் தான் இப்படி பண்ணாராம். அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நீங்களும் மாமாவும் பிரிஞ்சது அவருக்கு சந்தோஷமா இருக்கா. கொஞ்ச நாள் கழிச்சு மாமா திரும்பி வந்துருவாராம். அப்புறம் தாத்தாவும் பாட்டியும் உங்களை இங்க வரவிட மாட்டாங்களாம். இந்த மாதிரி எல்லாம் அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் அதை ஒட்டு கேட்டேன். அத்தை, தாத்தா ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு? சரி அத்தை, நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. மகேந்திரா, அடிக்கடி கடிகாரத்தை பாக்குறதுனால என்ன ஆக போகுது? அக்கம் பக்கம் உள்ளவங்க பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். ஜாக்கிரதை. இந்த மல்லிகாவை இங்க இருந்து கிளம்ப சொல்லு சீக்கிரம். இப்பதான் எனக்கு எல்லாம் தெளிவா புரியுது. இதெல்லாம் அர்ஜுன் தாஸ் செஞ்ச காரியம்தான். அப்படின்னா அந்த ரவுடியும் உயிரோட தான் இருக்கான். அருணும் இப்ப ஜெயில்ல இருக்காரு. எனக்கு முதல் நாள்ல இருந்தே சந்தேகம் இருந்தது. இந்த விஷயத்துக்கும் அர்ஜுன் தாஸுக்கும் கண்டிப்பா நிச்சயமா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த இடத்தை தெரிஞ்சுக்கிட்டாகணுமே. எப்படி தெரிஞ்சுக்கிறது? உனக்கு என்ன வேணும்? ஊர்ல எங்க பேரை கெடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? யாராவது உன்னை இங்க பாக்குறதுக்கு முன்னாடி இங்க கிளம்பிடு. புரிஞ்சுதா? அப்பா, அது நீங்க எல்லாரும் தைரியமா இருங்க. நான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். கான்ஸ்டபிள், என்ன ஒரு 2 நிமிஷம் போனை கொடுங்களேன். பைத்தியமா நீ? போனை கேட்குற? பைத்தியம்தான், காதல் பைத்தியம். ஆனா நீங்க காதலுக்கு வில்லன் ஆயிடாதீங்க. இங்க பாருங்க, காதலன் சாபம் ரொம்ப ரொம்ப மோசமானது. கொஞ்சம் போனை கொடுங்களேன். நான் என் சௌமியா கிட்ட பேசணும். சௌமியா கிட்ட பேசணுமா? இந்தா, சௌமியா கிட்ட பேசிட்டு போனை சீக்கிரம் திருப்பி கொடு. புத்தியை காட்டிட்டீங்களே. காதல் பேச்சை யாரும் முடிக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. உங்க முகத்தை பார்த்தாலே அன்ரொமான்டிக்கா இருக்கு. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அருண், அடேங்கப்பா, எப்படி நான் தான் ஃபோன் பண்ணேன்னு கண்டுபிடிச்சேன்? இத்தனை நாள்ல நான் உங்களை பத்தி ஏதாவது புரிஞ்சுக்கிட்டேனே. நீங்க சொன்னீங்கல்ல ராத்திரி சந்திக்கலான்னு. சரி, ஒன்று சொல்லு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன்? உங்களுக்கு ஜெயில இருந்து நிலா தெரியுதுல்ல? நீ இருக்கிய சௌமியா, என்னை பத்தி நீ முழுசா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க. என்னன்னா சௌமியா, இந்த நிலா இருக்குல்ல, இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நம்ம லவ் ஸ்டோரியில, நம்ம பிரிவுல, நம்ம ட்ராஜடியில, நாம சேர்ந்ததுக்கும் பிரிஞ்சதுக்கும் இது மட்டும்தான் சாட்சி. நாம எப்போ ஒருத்தரை விட்டு ஒருத்தர் தூரமா இருந்தாலும் நம்ம 2 பேரையும் ஒன்னா சேர்க்கறதே இந்த நிலா தான். சௌமியா, நீ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? முதல் விஷயம், உங்களை பேச வைக்கிறது அந்த நிலா இல்ல, என்னோட போன் தான்.
அப்புறம் ரெண்டாவது விஷயம், இப்ப ராத்திரி 3 மணி ஆகுது. உன்னோட சௌமியா தூக்கத்துல இருப்பாங்க. புரிஞ்சுதா? என்ன பேசுவாங்க? ஆனா நீ சரியான ஆளியா? நீ இங்கே நின்னு நாங்க பேசுறத ஒட்டு கேக்குறியா? இங்க பார் சௌமியா, ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ தூங்க. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். அப்புறம் இங்க பாரு, நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். தேங்க்யூ. நோ மென்ஷன் தல. பாத்தியா, அருணுக்கு ஜாமீன் கிடைக்கல. இப்ப சௌமியாவுக்கு என்ன நடக்கும்? அவளோட கனவுகள் என்ன ஆகும்? அவளோட ரெக்கைய வெட்டியாச்சு. அவ இனிமே நேரா தரைக்கு வந்துட வேண்டியதுதான். இனிமே அவளை யார் காப்பாத்துவாங்க? அட, நம்மளோட ராணி அவளை காப்பாத்துவாள்ல. அப்புறம் அதோட சேர்த்து இவ அவளோட கனவுகளோடையும் வாழணும்ல, அப்படித்தானே? இந்த ராத்திரி யாருப்பா? இப்பயாவது நிம்மதியா தூங்க விடலாம்ல. வரேன் வரேன். அத்தை, அத்தை எங்க இருக்கீங்க? அண்ணி என்னாச்சு? என்னாச்சு? எதுக்காக இந்த ராத்திரில இப்படி கத்திட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லு. நான் அத்தை கிட்ட பேசணும். அத்தை எங்க இருக்கீங்க? என்ன, எதுக்கு நடுராத்திரில வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க? இப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு வா. சொல்லு, என்ன விஷயம்? அருண தேவையில்லாம சிக்க வச்சுட்டாங்க. நீங்க தான் எப்படியாவது அவரை ஜெயில இருந்து வெளியே எடுக்கணும். அவரை தண்டிச்சிடாதீங்க அத்தை, ப்ளீஸ். இப்ப நான் உனக்கு எதுக்கு தேவைப்படுறேன்? நீ ஒரு மருமக, மனைவி, ஒரு அம்மா. நீ ஒரு முழுமையற்ற பொம்பளையா இருந்தும் முழுமையான பொம்பளைங்கிற மரியாதை உனக்கு கிடைச்சிருக்க. அப்போ உன்னால எதுவும் செய்ய முடியும்ல. அதனால அருணை இந்த பிரச்சனையிலிருந்து இப்போ நீயே காப்பாத்த. என்னுடைய பையன் உன் கைய பிடிச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போனப்போ நீ என்னை பத்தி யோசிச்சியா? எனக்கு என்ன ஆகும்னு? அப்ப நான் எதுக்கு உன்னை பத்தி யோசிக்கணும்? நான் எதுக்கு உனக்கு உதவி செய்யணும்? போயிடு. நீ எங்களுடைய வாழ்க்கையை மொத்தமா கெடுத்துட்ட. இப்ப தூக்கத்தையும் கெடுக்காத. இங்கிருந்து போயிடு. அத்தை, அருணுக்கு நீங்க தேவை, ப்ளீஸ் அத்தை. தயவு செஞ்சு நீங்க எப்படி செஞ்சிடாதீங்க. பாட்டி, தயவு செஞ்சு அத்தைக்கு உதவி செய்யுங்க. நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் இனிமே உங்களை தொல்லை பண்ணவே மாட்டேன். ஏன் யாரையும் தொல்லை பண்ண மாட்டேன், ப்ளீஸ்.
உன்னை நம்பி என் புள்ள இந்த வீட்டை விட்டு வந்துட்டான்ல, அப்போ அதே நம்பிக்கையோட நீ அருணை காப்பாத்த. என்னால தனியா எப்படி? உனக்கு இங்க எதுவும் கிடைக்க போறது இல்ல. இங்க இருந்து போயிடு. ஒரு தடவை சொன்னா புரியாதா? இங்க இருந்து போயிடு. அவங்கள அப்படி தள்ளாதீங்க. அவங்களே போவாங்கல்ல. பாத்தீங்கல்ல, இப்ப இந்த திருநங்க இந்த சின்ன குழந்தையோட மனசையும் கெடுத்து வச்சிருக்கா. இவன் மட்டும்தான் இந்த வீட்டுல பேசாம இருந்தா. ஏ சிண்டு, அம்மா கிட்ட இப்படி எல்லாம் நான் பேசுவேன்? சின்ன பாட்டி நீங்க வாயை மூடுங்க. சௌமியா அத்தை ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காங்க. தேவையில்லாம பெருசாக்காதீங்க. பாத்தீங்களா? அத்தை, இவங்க எல்லாம் ரொம்ப கெட்டவங்க. பாட்டி தாத்தாவும் ரொம்ப கெட்டவங்க தான். இல்ல சிண்டு, நீ இந்த மாதிரி பேசக்கூடாது. வாங்க அத்தை, நீங்களும் நானும் போய் மாமாவை கூட்டிட்டு வரலாம். நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. உள்ள வா. என் கையை விடு. நான் அத்தை கூட தான் போவேன். அடம் பிடிக்காம உள்ள வா. வா. இன்னும் எதுக்காக இங்க நிக்கிற? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. போ போன்னு சொல்றேன்ல, போன்ற. அருணுக்காக சாப்பாடு சமைக்கலையா? நான் சமைக்க போறதில்ல. அருணுக்கு எடுத்துட்டு போக மாட்டேன். ஏன், என்னாச்சு? ஏன்னா அவனுக்கு அந்த சௌமியோட சமையல் தான் பிடிச்சிருக்கு. அவளை எடுத்துட்டு போயிடுவா. உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க, நான் சௌமியாக்கு என்னைக்குமே கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. அவளுக்கு எந்த கஷ்டமும் வரத்துக்கும் நான் விரும்பலைங்க. ஆனா நான் ஒன்னே ஒன்று மட்டும்தான் விரும்பினேன். அவன் நம்ம வாழ்க்கையை விட்டு தூரமா, நம்ம பையனோட வாழ்க்கையை விட்டு தூரமா போகணும் தான் நான் விரும்பினேன். அதனாலதான் அவளை நான் அந்த திருநங்கைங்க கிட்டேயே அனுப்பி வச்சேன். எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா இவ போகவே மாட்டேங்கிறா. எல்லாம் வீணா போயிடுச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. இவகிட்ட இருந்து விடுதலை ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவளை கொன்னுடுங்க. அவ உயிரோடு இருக்கக்கூடாது. எனக்கு என்னுடைய பையன் வேணும். அவ இந்த உலகத்துல இனிமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் யோசிக்க கூடாது பிரீத்தி. ஒருத்தரை கொல்றதுனால தீர்வு கிடைக்காது. கடவுள் நமக்கு நல்லது தான் பண்ணுவார். நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல அவ அருணை விட்டு தூரமா போயிடுவா. நம்ம புள்ள நம்ம கைக்கு கிடைச்சிருவான். நிரந்தரமா நமக்கு சொந்தமாயிடுவான். அந்த சௌமியாவை இந்த உலகத்தை விட்டு தூரமா அனுப்புனாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்.